வரலட்சுமி விரதம் புனர் பூஜை பார்ட் 2 வீடியோ தான் இது. நேற்று பச்சரிசியில் இருக்க பொருளை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நீர் கலசம் எப்படி பிரிக்கிறதுங்கிறத பார்த்தலாம். அப்படியே கலசத்தை எடுத்து வடக்கு பார்த்து, நீங்கள் எந்த திசையில் பார்த்து வச்சாலும் வடக்கு பார்த்து ஒரு ஸ்டெப் தள்ளி வச்சிட்டிங்கனாலே வந்து பிரிச்சதுக்கான பிளேட்டில் வச்சுருக்க பச்சரிசி கொஞ்சம் தண்ணி சிந்திருச்சு. அதனால் பூஜை வேஸ்ட்டில் போட்டுட்டேன். மஞ்சள் பிள்ளையார் பூ எல்லாத்தையும் எடுத்து பூஜை வேஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். இதை கால்படாத இடத்துல கார்டன் வேஸ்ட்டில் போட்டு எடுத்து அம்மன் சிலைக்கு போட்டுட்டு தேங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வந்து வடிச்சிட்டு அதை அரிசி பானையில் வச்சு எடுத்துக்கிறேன். தேங்காயும் கொஞ்ச நேரம் அரிசி பானையில் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கலச நீரை மாவிலையால் வீடு முழுக்க தெளிச்சு விட்டுறலாம். டெக்கரேஷன் எல்லாமே எடுத்து பூஜை வேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது கார்டன் வேஸ்ட்டு இல்லாட்டி கால்படாத இடத்துல போடணும். பூஜைக்கு வச்சுருந்த ஃபோட்டோ சிலை எல்லாமே எடுத்து அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டு குத்து விளக்கு அப்படியே எரியும் போதே எடுத்து கொண்டு போய் பூஜை அறையில் வச்சிடணும். வீடு முழுக்க தெளிச்சது போக கலச நீரை பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திரும்ப எடுத்து கார்டனில் இருக்க பொருள் எல்லாமே மஞ்சள் துணியில் எடுத்துக்கலாம். காதோல கருகமணி, எலும்பிச்சம்பழம், ஒரு காயின் எடுத்து வச்சுக்கிறேன். சக்கரம் நல்லா டார்க்காக மாறிடுச்சு. குன்றிமணி வச்சுக்கிறேன். பச்சை கற்பூரம் வச்சுக்கிறேன். இது எல்லாமே கலச நீரில் இருந்து எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமா சந்தனம் சேர்த்துட்டு நல்லா டைட்டா முடிச்சு போட்டு இதை வாசப்படியில கட்டி வச்சுக்கலாம். அதாவது நிலைவாசல் இருக்கும்ல, அதுல வந்து டைட்டா வலது பக்கம் வந்து கட்டி வச்சுக்கோங்க. பச்சரிசி கலசத்துக்கு நேற்று வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கலசத்துல இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் வந்து குடிச்சிட்டு இதை கார்டன்ல ஊத்திடலாம். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.